ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபைவ் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு அடுத்தடுத்து திருப்பங்கள் நிறைந்த கதையா இருக்கு இல்லையா. லாஸ்டா மந்திரவாதி நம்ம மந்திரவாதி ரவிதாசன், நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் ஒரு பேய் சிரிப்பு சிரிச்சு மேல இருந்த அடியானையும் மாறனையும் ஒரு கலக்கிட்டான். அதுக்கப்புறம் என்னப்பா நடந்தது? மாட்டிக்கிட்டாங்களா? மாட்டலையா? என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் தெரியும்னா இந்த சாப்டர் நீங்க கண்டிப்பா கேட்கணும். இந்த சாப்டர் கேட்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் என்னன்னு கேட்கணும். முதல்ல போய் அதை கேட்டு வந்துருக்கு. ஸோ இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னா 2 எங்க இருக்கு, 20 எங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட பேரு. வாங்க போலாம். ஸோ இப்போ என்னன்னா, அடியானும் மாறனும் அந்த மரத்து மேலே தொத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நெஞ்சு வாய் வழியா வெளியில வந்துடும் போல இருந்துச்சு. காரணம், கீழே அவங்க குலசத்ரு, சோழ நாட்டுடைய குலசத்ருன்னு சொல்லக்கூடிய ரவிதாசன், பாண்டிய நாட்டுடைய ஆபத்துதிகளுக்கு தலைவனா இருக்கக்கூடிய ரவிதாசன் கீழே நிக்கிறான். நின்று பேய் சிரிப்பு சிரிக்கிறான். ஏன்னா இதுல 2 விஷயம் நீங்க ஒத்து பார்க்கணும். மேல 2 பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு குலசத்ரு. 2வது, இவங்க யார் காதலையும் படக்கூடாதுன்னா நள்ளிரவுல கிளம்பி இவ்வளவு தூரம் பழகாத தூரம் நடந்து காட்டுக்குள்ள நடந்து கரெக்டா இலக்கு எட்ட போறப்போ எதுக்கு எல்லாரும் இருட்டுல வானே கிழிக்கிற அளவுக்கு ஏன் சத்தம் போட்டு சிரிக்கணும்? இந்த கேள்வி மேல இருக்க அந்த 2 பேருக்கும் மட்டும் இல்ல, ரவிதாசன் கூட வந்த மத்த ஆபத்துதவிகளுக்கும் சரி, அங்க இருந்த மதுராந்தக தேவருக்கும் மதுராந்தகருடைய மனைவிக்கும், அந்த 2 குழந்தைங்களும் அப்படியே அழுதுருச்சு. அவன் சிரிச்ச பேய் சிரிப்பை பார்த்து பயந்து அழுதுருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவன் ஏன் உருவாக்கணும்? இந்த கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ள எழுந்தோடனே பலருக்கும் பல விதமா தோண ஆரம்பிச்சிருச்சு. அவனை நிறைய பேர் மந்திரவாதின்னு சொல்லுவாங்க, அவனே சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. சில பேர் அவன் பயங்கரமான பைத்தியக்காரன், நாட்டு வெறி பிடிச்சவன், நாட்டு மேல பற்று கொண்டு வெறி பிடிச்சி திரியிறான் அப்படின்னு பல பேர் பல விதமா சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. அடியானும் அதை கேள்விப்பட்டிருக்கான். இப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்ல, நம்மளை கொன்னுருவானோ அந்த பிரச்சனை மட்டும்தான் அவங்க 2 பேருக்குமே இருந்தது. மேல இருந்த மாறனுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி அடியானை பார்த்து கேட்கிறான். அடியானுக்கு அவன் சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா பதில் சொல்றதுக்கு தான் நேரம் இல்ல. உன்னிப்பா அமைதியா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். யார? ரவிதாசனே. அப்ப என்ன பண்றான் அவன் என்ன சொல்றான், இப்படியே பேய் சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு சிரிச்சுட்டு அமைதியாயிட்டான். பக்கத்துல இருந்த யாருமே பேசல. பக்கத்துல இருந்த ஒரே ஒரு ஆபத்துதவி மட்டும் ரவிதாசனை பார்த்து கேட்கிறான், எதுக்கு ரவிதாசா இப்படி சிரிக்கிற? இவ்வளவு தூரம் அமைதியா இந்த இலக்கு எட்ட போற நேரத்துல எதுக்கு இப்படி பேய் சிரிப்பு சிரிக்கிற? என்னத்தை பார்த்து அப்படின்னோடனே உடனே அவன் சொல்றான், இங்கதான் மரத்துக்கு மரம் வேதாளங்களும் பேய் பிசாசுகளையும் பார்த்தேனே. எனக்கு பேய் பிசாசுகளுக்கு தான் நிறைய தொடர்பு இருக்கு, மனுஷங்களை தான் நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மேல மரத்து மேல வேதாளங்கள் பேயெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, ஒருவேளை இவன் நம்மளதான் குறிப்பிடுறானோன்னா அவ்வளவுதான், அவங்க 2 பேரும் முடிஞ்சு. அவன் சும்மா ரவிதாசன் மரத்து மேல இப்படி பார்த்துட்டு சொல்லியிருந்தானாலோ இல்ல சும்மா மேல கை காட்டி சொல்லியிருந்தானாலோ முடிஞ்சது. அவன் அங்க இருக்க 20 பேர் அந்த 2 பேரை சுக்கு நூறா உடைச்சிருப்பாங்க, நொறுக்கி இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. எங்க இருந்து என்ன பண்றான் ரவிதாசன், சிரிச்சுட்டு இப்படி சொல்லிட்டு வாங்க இலக்க நோக்கி போலாம் அப்படின்னு சொன்னானே, அதுக்கு முன்னாடியே அவங்க கூட வந்திருந்த மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், திடீர்னு சிரிக்கிறான், சித்தம் குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க எல்லாம் அப்படியே கிளம்பிட்டாங்க. இவனும் அப்படியே போறான். அவங்க தலையெல்லாம் காட்டை விட்டு வெளியில போய் தூரத்தை கண்ணு கெட்டுற தூரம் மறையிற வரைக்கும் இவங்க 2 பேரும் கீழே இறங்கவே இல்லை. டக்குன்னு அவங்க எல்லாம் மறைஞ்ச உடனே சக்குன்னு 2 பேரும் கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சோன்னா உடம்பெல்லாம் ரத்த கீரல். காரணம், மரத்து மேல இருக்க அந்த பட்டைகள் முட்கள்லாம் கீறிடுச்சு. இதை பெருசா பொருட்படுத்தல. ஆனா அடியான் சொல்றான், ஐயா என் உடம்புல இருந்து ரத்தம் வருது அப்படின்றான். நீ பார்க்காத ரத்தமா அப்படின்றான். இருந்தாலும் இது ஏன் ரத்தம் இல்ல அப்படின்றான். அந்த இதுலயே அவனுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு. அவன் நகைச்சுவை உணர்வா சொன்னானோ இல்ல வழியில சொன்னானோ, நம்ம வேலையை பார்ப்போம். மாறன் என்ன பண்றான், அவனுக்கு இந்த அடிபட்ட வேகம், ரவிதாசனை தப்பிக்க விட்ட அந்த தருணம், இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கோபமா வருது. ஒருவேளை நம்ம பேசாம உசுரை பத்தி கவலைப்படாம இறங்கி இருக்கணுமோ, இந்த அடியான் பேச்சை கேட்டு உட்காந்துட்டோமே மரத்திலேயே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி கோபமா வருது. உடனே வாங்க அவனை போய் பிடிச்சி போய் கொன்னரலாம் அப்படின்னு சொல்றான். இளவரசி என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் போக வேணாம், தயவு செஞ்சு இங்க இருங்க அப்படின்னு சொல்றான். என்னையா பேசுற? இதுக்குதான் நம்மளை அமிச்சாங்க, விட்டுட்டு போக சொல்றியா? ஒழுங்கா வா அப்படின்னு சொல்றான். இருங்க இளவரசே,
காரியத்துக்கு எடுத்துருவீங்க போல, நம்ம இன்னைக்கு தப்பிச்சதே பெரிய விஷயம், வாங்க அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் ஒரு மணல் மேடு, அது வந்து சித்தர் மடம்னு சொல்லுவாங்க, அந்த சித்தர் மடத்துக்கிட்ட ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கு, அதில் போய் பதுங்கி உட்காந்துக்கிறாங்க 2 பேரும். உட்காந்துக்கிட்டு அங்கே கடற்கரையில் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், ஏன் இப்படி பாண்டியர்களுக்கு தான் அவங்க தாய்நாடே இருக்கே, இப்படி தாய்நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய் பதுங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, பாண்டிய நாடு இருக்கே அப்படின்னா. பாண்டிய நாட்டுக்குள்ள வந்தா தலை இருக்காது, அது உனக்கு தெரியாதா? ராஜராஜ சோழர் தான் அதுக்கானது, பட்டய சாசனம் எப்பயோ எழுதிட்டாரு, கண்ணுக்கான இடத்துல உட்காந்துக்கிட்டு காலம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற வேண்டியதுதான் பாண்டியர்களோட வேலை, உனக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடியான் வந்து ஒன்று சொல்றான். இதெல்லாம் வந்து மாறனுக்கு அப்பதான் புரியுது. என்னையா சொல்றீங்க, இங்க இடம் இல்லைன்ட்டு வேற நாட்டுக்கு போறாங்க, வேற நாட்டுல இருக்க மன்னர்கள் இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னோடனே, அங்கேயும் நம்ம சோழர்கள் தானே இருக்காங்க, ஏன்னா இலங்கையுமே நம்ம கைப்பற்றியாச்சுல, அங்க எப்படி ஒத்துப்பாங்க, அங்கேயும் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க, அது இல்லாம அங்க சிங்கள மக்கள் இருப்பாங்க, எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அவன் கேட்கறான். உடனே அடியான் என்ன சொல்றான், ஐயா இலங்கைன்றது ஒரு மிகப்பெரிய இயற்கை அழகு கொண்ட பல குகைகள் பல காடுகள் கொண்ட நாடு. ராஜராஜ சோழன் போனப்பே சிங்கள மன்னன் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான், அப்படி இருந்தா சிங்கள மன்னனை இன்னுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. மேபி அவனா வந்து தலையை வெளியே காட்டுற வரைக்கும் நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம்பா இலங்கையில் இருக்க அந்த இயற்கை அரண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவுமே நீங்க இலங்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ காடு, குட்டி குட்டியா தீவு, அந்த தீவுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா வெளியே வர்றது கஷ்டம், பசில் மாதிரி இருக்கும், மேஸ் பசில் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம்னா முடிஞ்சு, நம்ம ஒரு நல்ல காட்டையே வாழ்விடமா கொண்ட அந்த மக்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியக்கூறுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இலங்கை நிறைய பேர் யார் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நானும் போனதில்லை, சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஓகே, இப்படி ஒரு இயற்கை அரண் கொண்ட ஒரு நாடா, இந்த நாட்டில் தான் போய் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஜெயிக்கலையா? நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறன், ஆனா அங்க இருக்க மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க, அங்க இருக்க மன்னன் நம்மளை ஏத்துக்கல. நம்ம எத்தனையோ முறை அவனுக்கு நம்ம விடுப்பு கொடுத்தோம், அவன் இன்னும் வெளியே வராம சுத்திட்டு இருக்கான். பட் இன்னும் அங்க அமைதி நிலவுது, என்னைக்கு சிங்கள மன்னன் வெளியே வரானோ அந்த அமைதி குலைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடியான் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அப்ப பாண்டியர்களுக்கும் சிங்களத்திற்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கும் கேள்வி வருது இல்ல, அதே கேள்வி மாறனுக்கும் வந்துச்சு. அவன் சொல்றான், சிங்களத்துக்காரங்க நீங்க சிங்கள மன்னனுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்படி வந்து குடுத்தல் வாங்கல் இருக்கும்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவன் தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது, அவன் தங்கச்சி இவன் கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமச்சின மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த இதனால இவன் என்ன பண்றான், ஒரு ராஜசிம்ம பாண்டியன் என்ன பண்றான், அவன் போய் அவனோட மணிமுடியை, அதாவது சோழர்களோட போட்டிட்டு தோத்தர்றான், போரிட்டு மணிமுடியை கொண்டு போய் அங்க கொடுத்துட்றான், எங்க சிங்களத்து மன்னன்ட்ட, இதை பதுக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி. முதலாம் பராந்தகர் காலத்திலேயே அதை கொண்டு போய் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு படையை அனுப்புறாங்க, அதுக்கு தூதும் அனுப்புறாங்க, ஆனா அதை மறுத்துறாங்க. காரணம், பாண்டிய நாட்டோட மணிமுடியும் சோழர்கள் கையில போயிருச்சுன்னா தென்மண்டலம் கொண்ட சோழ நாடுன்னு மாறிடும். ஸோ அதுல பாண்டியர்கள் தலையெடுக்க முடியாமலே போயிடும், தயவு செஞ்சு அதையா காட்டுல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான். வழி வழியா வர ஆபத்துதவிகளுக்கும் பாண்டியர் மன்னர் குல வாரிசுகளுக்கும் அதை எடுத்து காட்டணும், அது எங்க இருக்குன்னு சொல்லணும். அவங்க ஒரு முறை பாண்டிய நாட்டை வந்து ஒருவேளை பாண்டிய நாட்டை அங்க ஸ்தாபிச்சாங்க அப்படின்னா இந்த மணிமுடியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்றதுதான் இன்று வரைக்கும் வழி வழியா தொன்று தொட்டு பார்த்துட்டு வர விஷயம். இந்த கதையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதெல்லாம் நம்ம பொன்னியின் செல்வன்லேயே கேட்டிருப்போம். சப்போஸ் கேட்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் நடக்க போற நிறைய சாப்டர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். கன்ஃபார்மா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதுங்க, தயவு செஞ்சு ஒரு முறை போச்சுக்காம இது திருப்பி கேளுங்க. ஓகே, திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து கதை வேகமா நகர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அங்க கடற்கரையில வேகமா அகதிகள்லாம் படகுல ஏறுறாங்க, 2 படகுல. ஒரு 4 வலிமை மிக்க ஆளுங்க மட்டும் கரையில் நின்றுக்கிட்டு படகை தள்ளுறாங்க. அப்புறம் அவங்களும் ஓடி போய் ஏறிக்கிறாங்க. கரையில ஒருத்தனை தவிர, அந்த ஒருத்தன் ரவிதாசன் கரையவே நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனு ஓடி போய் ஒரு படகுல ஏறிக்கிட்டு அவன் உட்காரல. மற்ற அகதிகள்லாம் கால் வழியில உட்காந்துட்டாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்து. ஆனா ரவிதாசன் உட்காரல, படகுல நின்றுக்கிட்டு கரையவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடியான் அதை பாக்குறான். இவன் எதை பாக்குறான் அப்படின்னு, முதல்ல அவன் கரையை தான் பாக்குறான் அப்படின்ற ஒரு மனசு இருந்தாலும், ரெண்டாவது அவன் கரையை பார்க்கல, நம்மளதான் பாக்குறான் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. எதுக்கு அவன் நம்மளை பாக்குறான், ஏன் அவன் அவ்வளவு சிரிச்சிட்டு நம்மளை விட்டுட்டு போனான்,
ஒருவேளை நம்மளை பார்த்துருப்பானோ? பார்த்துருந்தா இந்நேரத்தில் நம்மளை உயிரோட விட்டுருக்க மாட்டானே, கொன்னிருப்பானே. இல்லை, அப்போ அவன் பார்க்கலையா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. இன்னொரு எண்ணம், அவன் பார்த்துட்டான், எதற்கோ விட்டுட்டு போயிருக்கான். எதுக்காக விட்டுட்டு போனான்? இந்த கேள்வி அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவனுக்கே ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிக்கும் போது திடுக்கிட்டு போறான். என்னன்னா, பூனை வந்து எலி வந்து ஒரு பூனை கண்ணில் பட்டுருச்சுன்னா எலியை சும்மா வச்சு விளையாடுமா, அதை கொல்றதுக்கு முன்னாடி அதை அடிச்சு விளையாடும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி பெரிய சதி ஏதாவது இருக்குமா அப்படின்ற கேள்வி அவனுக்குள்ள வரும்னா ஒரு உடம்பு ஒரு பரி நடுக்கம் ஏற்படும். அப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இதோட இந்த சாப்டரை முடிஞ்சிருச்சு. இதோட சூப்பரான விறுவிறுப்பான அடுத்து என்ன நடக்க போகுது திக் திக் நிமிடங்களோட நானும் காத்திருக்கேன், நீங்களும் காத்திருக்கேன். தேங்க்யூ, பாய்.